Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவும் சிம்பிளான அவல் பொங்கல். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் ஒரு 350 grams அவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியான அவல். அதுக்கு வந்து 125 grams வந்து பாசி பயிறு வாஷ் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி வந்து துருகி வச்சிருக்கேன். மிளகு, ஜீரகம், மிளகு பொடிச்சு ஜீரகத்தை அப்படியே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பெருங்காய பொடி, தேவையான அளவு நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பயிறு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த பாசிப்பயிறு இப்போ வந்து நம்ம தாளிச்சிட்டு இந்த பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெய் வந்து நல்லா உருகி சூடாகிடுச்சு. இந்த டைமில் வந்து எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பை, அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் லைட்டாக சவந்ததுக்கப்புறம் துருகி வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு போகிறோம். இப்போ முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். அதே மாதிரி துருகி வச்சுருக்க இஞ்சியும் போட்டுக்கிறேன். பீஸாக நறுக்கி வச்சிங்கனாக்கா அது வாயில் கிடைக்கும், தனியாக எடுத்து வச்சுடுவாங்க. இது மாதிரி துருகினீங்கனாக்கா வாயில் கிடைக்காது, சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்டுடுவாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க பெருங்காய பொடியும் சேர்த்து இது கூட போட்டுக்கிறேன். இது இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாம் சேர்த்து. இப்போது வெந்திருக்கு இல்லையா பருப்பு, அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் அவல் வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணலை, இது போட்டு கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த டைமில் வந்து நம்ம அவளை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு 2 தடவை தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க போகிறோம். இது கொஞ்ச நேரம் அந்த உப்பு கரையட்டும், அதுக்குள்ளே அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அவள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் நல்லா தண்ணி ஒட்ட எடுத்துட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது இந்த அவளையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். எப்பயுமே இது மாதிரி அவல் பொங்கல் இல்லை நார்மல் பொங்கல் எது பண்ணாலும் வந்து பக்கத்தில் வெந்நீர் வச்சுக்கோங்க. இன்கேஸ் தண்ணி போரில் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னாக்கா வெந்நீர் விட்டு கலந்துக்கோங்க. நீங்கள் பச்சை தண்ணி விட்டிங்கனாக்கா அது ஒரு மாதிரி வெறையாகிடும், நல்லா இருக்காது, அது குழையாது சுத்தமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காகிடுச்சு. எப்பயுமே அவல் வந்து எவ்வளோ தண்ணி இழுத்து பண்ணாலும் இழுத்துக்கும். அது நான் வெந்நீர் வச்சுருக்கேன், அந்த வெந்நீரை வந்து இது கூட கொஞ்சம் விட போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கிறேன். நான் விட்டு இதை நல்லா கலரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பில் வைப்போம். இது கொஞ்சம் கெட்டியாகிற வரலையும் அடுப்பில் வைப்போம். ஏன்னா இந்த 2-3 நிமிஷம் எதுக்குனாக்கா இந்த அவலும் அந்த பருப்பு விட்டோம் இல்லையா, அதுவும் வந்து சேர்ந்து நமக்கு அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக வச்சுருக்கோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிவிடுங்க. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னுட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி போடலனாக்கா உப்பு போட்டு இது கூடவே கலந்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். அந்த பொங்கல் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இது அப்படின்ட்டு. ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. மேக்ஸிமம் 10 நிமிஷம். இது பாசிப்பருப்பு உங்களுக்கு ப்ரெஷர் விட்டுருச்சுன்னா மற்றபடி டைமே கிடையாது. இது அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து இந்த பொங்கல் ரெசிபி ரெடி ஆகிடும். இதை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.